இப்ப அந்த திவ்யா கள்ளச்சி வந்து ஆபாசமா வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அது 100% நல்ல விதம். இந்த திவ்யா கள்ளச்சி பிரபலமாகி வரும் திவ்யா இப்போது பாலியல் புகாரில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப இது என்னன்னா அவங்களை ஆபாசமான பொண்ணு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா, இது உண்மையிலே நல்ல விஷயம். இது ஏன்னா இவளால இவளுக்கு பின்னாடி வரவங்களா இதை பார்த்து பண்ண மாட்டாங்க. அது நல்ல விஷயம், 100% நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இது போட மத்தவங்க என்ன பண்றாங்க, நானும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஏன்னாப்பா இப்ப இந்த போன் ஆனது வந்து பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்க கூட போன் இல்லாத இப்ப இல்ல. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். போன்ன்றது ஆபத்து சாபத்து ஃபோன் பண்ணி ஒரு உயிர் போதா, ஒரு வண்டிக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை தெரியாதவங்க கிட்ட பேசலாம், ஊரில் இருக்க அப்படி இருக்கிறதா ஃபோன். ஆனால் இப்போ இந்த ஃபோனில் இல்லாததே கிடையாது. அதனால் வந்து இந்த ஃபோனை வச்சுக்கின்னு எல்லா ஒரு கெட்டதை பண்ணுறாங்க. இப்போ இந்த கள்ளச்சி அரெஸ்ட் பண்ணதுனால இவளை மாரி போடுறவங்களுக்குலாம் இது ஒரு உதாரணம். இனிமேல் எவ்வளோ இது மேலே வீடியோவை பண்ணக்கூடாது நீங்கள் யாருமே.